வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குற தலைப்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மரம் ஆகும், எந்த மரம் ஆகாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பஞ்சாங்கத்தில் ஒரு மரம் கொடுத்துருப்பாங்க சார். அந்த மரத்தை மட்டும் பார்த்தோம்னா பலன் கொடுக்குமானா கொடுக்காது. ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது. ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு மரம் இருக்குது. அந்த மரம் தான் அந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுபத்தை தரும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எட்டி மரம் சுபம், 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ மரம், 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாதாம் மரம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நண்டாஞ்சு அப்படிங்கிற ஒரு மரம். இந்த 4 பாதம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுபம். இது பெரும்பாலும் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாத மரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்ல, அதான் வேதை மரம். அந்த வேதை மரத்தை தான் நீங்கள் முன்னே தெரிஞ்சுக்கணும். முன்னே ஆகிற மரத்தை நீங்கள் நெட்டில் எதில் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வேதை மரம் அப்படின்னு இருக்கிறத பார்த்து அதை உங்கள் தோட்டத்தில் வீட்டருகில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சுபத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆகாத மரம் அப்படின்னு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு ஆகாத மரம் அப்படின்னு பார்த்தா பலா மரம், 2ஆம் பாதத்துக்கு ஆகாத மரம் பூவரசு மரம், 3ஆம் பாதத்துக்கு ஆகாத மரம் அரசு மரம், 4ஆம் பாதத்துக்கு ஆகாத மரம் வேப்ப மரம். இப்போ இந்த 4 வேதை மரங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிறதா, உங்கள் தோட்டத்தில் இருக்கிறதா அப்படின்னு முன்னே பார்த்துங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கவங்க. அப்போ இந்த உங்களுடைய பாதத்துக்கு நேரம் ஆகாத மரம் எதை சொன்னமோ அந்த மரத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுபம். அப்போ நாங்கள் மரத்தை வெட்ட சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. உங்களுடைய சுபத்துவத்துக்காக நாங்கள் இதை சொல்கிறோம். ஒரு மரம் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ வேணும் அப்படின்னு ஒரு மரத்தை சொல்கிறோம்ல, அதை நீங்கள் வச்சிடணும். ஒரு மரத்தை அகற்றிட்டீங்க, வேதை மரம் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாம், இது மாதிரி பிரச்சனையோட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வேதை மரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அந்த வேதை மரத்தை அகற்றிட்டீங்க. அந்த அகற்றினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு சுபமான மரத்தை நாங்கள் சொன்னோம்ல, அதை நீங்கள் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்க்கணும். இந்த மரத்தை எப்படி வளர்க்கணும், எப்போ வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட ஜோதிடத்தில் விதி இருக்குது. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதுக்கு முந்தைய நாள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வருதில்ல, அந்த ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நவதானியங்களை ஊற வச்சு அந்த இரவு ஃபுல்லாக அந்த நவதானியம் அந்த வீட்டில் ஊறிக்கிட்டு இருந்து அடுத்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவுடன் உங்கள் நட்சத்திர பாதத்துக்கு ஏற்றாப்புல சொல்லியிருக்கோம்ல, அந்த கண்ணை எடுத்து இந்த உங்கள் தோட்டத்திலோ உங்கள் தோட்டத்துக்கு அருகிலோ இல்லை தோட்டத்துக்கு தோட்டமே இல்லை வீட்டுக்கு அருகில் மரம் வைக்க இடமும் இல்லை அப்படின்னா ஒரு பொது இடத்துல நீங்கள் அன்றாடம் அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொது ஸ்தானத்தில் ஒரு கோயில் நிலத்தில் கோயில் இடத்துல அவங்க அனுமதி இருந்தால் அதோட இருந்து வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல வைக்கலாம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை அன்றைக்கி அந்த இடத்துல குழி எடுத்து அந்த ஊற வச்ச நவதானியத்தை அந்த குழிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே இந்த மரக்கண்ணை உங்கள் கையால் வச்சு மண்ணை தள்ளி விட்டு இந்த ஊறின தண்ணியை உங்கள் தலையை சுற்றி அந்த வேரில் ஊற்றணும். ஊற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், பிரச்சனையே முடிஞ்சிடுச்சு சாமி அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து சுபமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் அந்த மரக்கண்ணை அன்றாடம் பார்த்து வாய்ப்பு இருக்கிறப்பெல்லாம் தண்ணி இதெல்லாம் பார்த்து அந்த மரம் வாடாமல் வளருதா அப்படின்னு செக் பண்ணி அந்த மரத்தை முன்னே ஆளாக்குற வேலையை பார்க்கணும். அந்த மரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய தீவினை பலன்களை அது எடுத்துக்கொள்ளும், சுபத்துவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சோதிட நம்பிக்கைங்க சார். அதை தான் இப்போ நாங்கள் சொல்ல வரோம். இந்த மேலே ஒரு ஆர்வம், மரம் வைக்கிற ஆர்வத்தை உங்களுக்கு தோன்றும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. நாங்கள் பெரும்பாலும் பரிகாரத்தை இந்த மாதிரி தான் ஜோதிடத்துக்கு தரோம். இந்த சமுதாயம் சீரோட சிறப்போடு இருக்கணும்னா சில மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள் நாம் செய்யணும். சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். அதில் மரம் வைக்கிறது அப்படிங்கிறது கோடி புண்ணியம். அந்த மரமும் உங்களுக்கு ஏற்ற மரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது மற்ற சமுதாயத்துக்கும் நல்லது. இயற்கை காற்று மற்ற தன்னம்பிக்கை வளரக்கூடிய அனைத்து சுபத்துவங்களும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிற முறையில் மரம் வைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் முதல் பரிகாரமாக நாங்கள் எடுத்து எங்கள் ஜோதிட முறையில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் வரும் 27 நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த மரம் ஆகாத மரம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். மற்ற இன்னும் அடுத்தடுத்த
வீடியோவில் மற்ற நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நாங்கள் பலன் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் அரசு மரத்தை சுற்றக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அரசு மரமே வேதை மரமாக வருது. அதனால் இப்போ அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருக்கார், அங்கே ஒரு நாகர் இருக்காங்க, நாம் அந்த சோசிகாரர் போய் அரச மரத்தை சுற்ற சொன்னார், நாங்கள் போய் சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரச மரத்தடி அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அரச மரத்தடியை போய் சுற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாகவே அடுத்த சுபத்துவம் மற்ற பலன் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதுமாரி போயிருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து அப்படி யோசிச்சு பாருங்கள், ஏதாவது பிரச்சனைகள் பக்கமாக வந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு காரணம் இதுதான். அதேமாரி அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தடியில் அமர்ந்துருக்கிறது, இல்லை வேப்ப மரத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவொன்னு ஒரு பிரச்சனை வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சிடும். இப்போ ஜோதிடம் பார்ப்போம், ஆனால் விருட்ச சாஸ்திரத்தை யாரும் பெருசாக பார்த்து பலன் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த மரத்தை யூஸ் பண்ணி பாருங்கள் சார், உங்களுக்கு சுபத்துவத்தை தரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஜோதிடத்தை மதிப்போம், சுபமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.